ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் பிரேக் அகெயின் 1 மந்த் பிரேக் இருக்குமா? ஸோ இன்னைக்கு வந்து நான் எதுக்கு வீடியோ போடுறேன்னா, நான் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு டிப்ஸா வந்து நீங்க இத யூஸ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கும் கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றதுக்கு விரும்புறேன். ஆ ரொம்ப வந்து டிப்ரஸ்டா என்ன பண்ணன்னு தெரியாம நம்ம வந்து முடங்கும்போது 4 பேர் சொல்றத கேட்கணும். சில டைம் என்னத்த கேட்டு நம்ம பேசாட்டி வந்து ஐசோலேட்டடா நம்ம இருந்துருவோம். அதான் பரவால்ல. அப்பதான் நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. யாராலயும் ஹர்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு தோணும். அப்படிதான் எனக்கும் தோணுச்சு. வீட்ல இருந்தே நம்ம ஆன்லைன் மோட்ல ஜாப் பார்த்துக்கலாம். ஆ எதுக்கு போயிட்டு வெளிய போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைம்ல எனக்கு தீபான்னு என்னோட ஃப்ரெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவ எனக்கு மோட்டிவேட்டடா ஒண்ணு சொல்லியிருந்தா. ரொம்ப ஸ்பார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஏதாவது நம்ம பண்ணணுமோ, ட்ரை பண்ணணுமோ, வெளிய வரணுமோன்னு கொஞ்சம் தோன்ற அளவு இருந்தது அவளோட ஸ்பீச்சு. அவ ஆக்சுவலா என்ன சொன்னான்னா, ஆம் நான் யாரையும் பார்க்க இஷ்டம் இல்ல. எனக்கு எல்லாருமே என்னது ஃப்ராடா தானே இருப்பாங்க. எப்படியும் யார ட்ரஸ்ட் பண்றது அப்படின்னு நான் சொல்லும்போது, என்னோட ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தா, ஆ ஒரு 4 பேர வெளிய போகும்போது பார்ப்போம். ஸோ 4 பேரு கெட்டவங்களா இருக்கட்டுமே, 4 பேர் கெட்டவங்கள பார்த்தாலும், ஒரு 2 பேர் நல்லவங்க இருப்பாங்க தானே! அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து நல்லது கத்துக்கலாம் தானே! அப்படின்னு சொன்னா. என்னடா இது! ஒரு மொத்தம் 6 பேர்ல 2 பேர் நல்லவங்கள ஐடென்டிஃபை பண்றதுக்கு, இன்னும் 4 கெட்டவங்கள நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போக முடியிற மாரி அவ சொல்றாளேன்னு தோணுச்சுது. உடனே நான் சொன்னேன், "இல்ல, இல்ல யார கெட்டவங்க, யார் நல்லவங்கங்கிறத நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஏன்னா இப்போ உள்ள உலகத்துல கெட்டவங்களும் நல்லவங்க மாதிரியே நடிக்காங்க. அந்த மாரி ஃபேஸஸ்ல தான் நெறைய அலையுதுங்க." அப்படின்னு நான் கேட்கும்போது அவ சொன்னா, "இப்போ தான் நீ வந்து கெட்டவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டல்ல. அப்போ அத வச்சுக்கிட்டு நம்ம வந்து அது ஃபீட்பேக் மெக்கானிசம் மாரி. இவங்க கிட்ட எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும்." அப்படின்னு சொன்னா. தீபா ரொம்ப தேங்க்ஸ். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் நம்ம போவோம் வெளிய. நம்ம வந்து காலேஜ் போவோம், ஒரு இன்டர்வியூ போவோம். நம்ம வந்து கன்டின்யூ பண்ணலாம். நம்மளோட டீச்சிங் கரியர வந்து நம்ம ஆன்லைன் மோட விட்டுட்டு ஆஃப்லைன் மோட்லயே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற தாட் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதுங்கும்போது, அதுக்கேத்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம படிச்ச ஸ்கூல்லயே, நம்ம படிச்ச காலேஜ்லயே, நம்ம படிக்க ஸ்கூல்லயே கிடைக்கும்போது, அத யூட்டிலைஸ் பண்ண வர்ற மாரி இருந்துருச்சு. ரொம்ப நல்ல டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூல் லெவல்ல. அந்த கிட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது. என்ன டிஃபரன்ஸ்னா மெயினா பார்த்தீங்கன்னா, எங்க சீனியர் அண்ணா சொன்ன மாதிரி, இப்ப நான் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணக்கூடாது. நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும்போது, என்ன காலேஜ் பசங்க கூட நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது, நம்ம ஏதோ ஒரு ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்மேட்ச் ஆகும்போது, என்னடா இது இவங்க நம்மள இப்படி சொல்றாங்களே, இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். கொஞ்சம் ஒரு பெரிய பசங்கள பார்க்கும்போது. பட் வேறஸ் ஸ்கூல் கிட்ஸ் லெவல் போங்கும்போது ரொம்ப என்ன இருந்தாலும் அவங்க கிட்ஸ் தான்ல. என்ன இருந்தாலும் அவங்க குட்டீஸ் தான். அந்த ஒரு மைண்ட் தாட் தான் வருது. ஸோ அத வந்து அவங்ககிட்ட சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணணுங்கிற ஒரு கூட ஒரு பொறுப்பும் நம்மட்ட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அடிஷனலா ஆட் ஆகுது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்றேன் இந்த ஜாப்ப. ரொம்ப மன நிறைவா இருக்கு. இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. அ அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப அட்டாச்டா இருக்கிற யாருமே நமக்கு லாஸ்ட் வரையும் நிரந்தரம் இல்ல. நம்ம வந்து இந்த மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கும்போது சத்குரு சொல்லுவாரு. 2 பேர்ட்ட வேணா நெனச்சா கம்யூனிகேட் பண்ணலாம். ஒண்ணு வந்து இறந்தவங்க. இறந்தவங்கட்ட நீங்க எப்ப வேணாலும் நம்ம பேசணும்னு நெனச்சா, அவங்க அதே ஒரு ஃபேஸ்ல நமக்கு ஞாபகம் வரும். நம்ம பேசிக்கலாம். இல்ல நம்ம சாமிகிட்ட பேசிக்கலாம். மத்தபடி நம்ம வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களும் நம்மள வந்து விட்டுட்டு போகும்போது, நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம இல்ல பேசணும், வைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க வேற கமிட்மெண்ட்ல, ஒர்க்ல இருப்பாங்கன்னு. ஸோ, அது வந்து 100% வந்து கரெக்ட்டான விஷயம். நான் எப்போ எங்க ஆச்ச நெனச்சாலும், ஜஸ்ட் நான் நடந்து போயிட்டுருக்கும்போது, இப்டி மேல பாப்பேன். அந்த மேகம், அந்த ப்ளூ கலர் இடையில எங்க ஆச்சி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே அந்த ஃபேஸ் எனக்கு தெரியும். அ நான் பேசணும்னு நெனச்சாலும், நான் சொல்றதெல்லாம் எங்க ஆச்சி தலைய தலைய ஆட்டி கேட்குற மாரியே தோணும். அதே தான் எங்க அம்மாட்ட இன்டராக்ட் பண்றபோதும், ம் அம்மானாலே அந்த ஒரு ஃபேஸ் அந்த அவங்கள்ட்ட நம்ம பேசுற மாதிரியே, அவங்க கூட இருக்கிற மாதிரியே, அவங்க யாருக்குமே டைம் பண்ண மாட்டாங்க.
எனக்கிட்ட என்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்னொரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுவும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாரி டாய்ஸ். பெட் அனிமல் வளர்ப்பாங்க. பெட் அனிமல் கூட வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அடிபடும், இல்ல இறந்துரும், ஏதாவது பண்ணும்ல. அது கஷ்டம் ஆகும் நம்ம அத விட்டு போகும்போது. அதுக்கு பதிலா இதே மாதிரி ஒரு நான் லிவிங் திங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த கியூட்டா இருக்கா இந்த பிரேசில் பாப்பா. ஆக்சுவலா இது ஒரு பாப்பா எனக்கு குடுத்தா. அவ பேரு ஸ்டெனி. அவளும் ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு என்னோட லைஃப்ல. அந்த குட்டி பாப்பா வந்து அ அவ 2 வயசுல இருக்கும்போது, இந்த குட்டி பாப்பா இல்லாம இருக்க மாட்டா இந்த பொம்மை. பிரேசில் பாப்பா, பிரேசில் பாப்பான்னு அவங்க பெரியம்மா வந்து அவளுக்காக இந்த இந்த பொம்மைய வந்து பிரேசில்ல இருந்து ஆர்டர் பண்ணி குடுத்துட்டுருந்தாங்க. இதோட தான் தூங்குவா, இது கூட தான் பேசுவா, இதுக்கு சாப்பாடு எந்த வேலையும் இப்படி தான் வச்சுட்டுருப்பா. 4 வயசு பாப்பாவா இருக்கும்போது அப்படிலாம். ஃபுல்லா இதோட தான் தூங்குவா. நம்மகிட்ட தரவே மாட்டா. தந்தாலும் உடனே வாங்கிப்பா. ஊருக்கு வரும்போது கொண்டு வருவா, சென்னை போம்போது கொண்டு போயிருவா. அந்த மாதிரி அவ கூடயே வந்து ட்ராவல் ஆன பாப்பா பொம்மை இது. அப்போ 22 ஆகஸ்ட் கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு மூட் அப்செட் ஆகும்போது, ஆ என்ன பண்ணேன்னா, அவ வந்திருந்தா அந்த டைம். ஊருக்கு தான். அவகிட்ட இருந்து பாப்பாவுக்கு எனக்கு தாம்மா, உனக்கு கொஞ்ச அத்தை வச்சு தாரேன் அப்படின்னு சொன்னோனே, அவ குடுத்துட்டு போனா. அவ பக்கத்து ஊருக்கு போயிருந்தா. அப்போ எனக்கு குடுத்துட்டு போனா அந்த பாப்பா. இந்த பொம்மைய. அப்போ இத வந்து நான் வந்து பக்கத்திலேயே வச்சுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலா தோணுச்சுது. அப்புறம் அவ ஊருக்கு போயிட்டு வந்தோனே, தாங்க நான் சென்னை எடுத்துட்டு போணும்னு என்ட்டருந்து வாங்கிட்டு போயிட்டா. எனக்கே தந்துட்டான்னு நெனச்சேன். ஆனா அப்போ ஞாபகமா வச்சு அவ சின்ன பொண்ணுல, வாங்கிட்டு போயிட்டா. இப்போ வந்து மேடம் வந்து யூகேஜி படிக்காங்க. அ நியூ ந இன்னும் இத விட நியூ. இது பார்த்தீங்கன்னா, கண்ண வந்து விளாண்டு எடுத்திருப்பாங்க. உள்ள கிடக்கு. அத வந்து எடுக்கணும்னா எதுவும் டேமேஜ் ஆயிறக்கூடாதுன்னு நானும் அப்படியே வச்சிருக்கேன். இன்னொரு நியூ பொம்மை வந்த உடனே, அ சிலதுலருந்து ரொம்ப வெளியே வர முடியாதுங்கிற ஸ்டேஜ்ல, "பாப்பா தாம்மா எனக்கு, அத்தைக்கு" அப்படின்னு கேட்ட உடனே, அவன் அண்ணன் வந்து ரென்ஸ் வந்து ரென்ஸ் ஞாபகப்படுத்தி இந்த பொம்மைய வந்து எனக்கு மெனக்கெட்டு வந்து ஊருக்கு வரும்போது என்ட்ட கையில குடுத்துட்டு போயிருக்கா. இந்த மாதிரி டாய்ஸுமே ரொம்ப ஆறுதலா இருக்குதுங்க. ஏன்னா இந்த டாய்ஸ் வந்து உங்களுக்கு வளராது. அப்படி இருக்கும். உங்க கூடயே இருக்கும். உங்ககிட்ட எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கும். ஆஸ் இஃப் உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் ஃபீல் ஆகும். ஸோ நீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு நான் லிவிங் அதாவது டாய்ஸு சிலவங்க வந்து லைக் டால் அந்த மாதிரி பொம்மை மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அ அது அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுதான் இந்த குட்டீஸ் அதனால தான் நெறைய பேர் இத வந்து கார்ல இல்ல வச்சிருக்காங்க ஷோகேஸ்ல கொஞ்சம் ரிலாக்சேஷனுக்குன்னு தோணுது. ஸோ ரியல் கிட்ஸ் கூட வளர்ந்து உங்களுக்கு பின்னாடி வந்து அவங்க வந்து பிரியும்போது கஷ்டமா இருக்குமே தவிர, இது வந்து ரொம்ப ரொம்ப ஆறுதலா கூடயே இருக்கும். அண்ட் ஸ்டெனி பாப்பாவோட பெரியம்மா எனக்கு இன்னொரு புது புது டாய் டாலும் வாங்கி குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பிரேசில் பாப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் ரிலாக்சேஷனுக்கு இது வேற எதுலயாவது கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ தட் கொஞ்சம் உங்களுக்கு ஃபீல் ஹேப்பியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம நம்ம மனச வந்து ரிலாக்ஸ் பண்ணோம்னா. ஆஸ் இஃப் கொஞ்சம் ரிலாக்ஸா அவங்க கூட பேசுற மாதிரி, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பார்க்குறவங்க மென்டல்லாம் இல்ல. நீங்க நீங்க அஸ்யூம் பண்றத நீங்க உயிரோட இருக்கவங்கள வந்து நீங்க கெஞ்சி கூத்தாடி, இல்ல பாருங்க, இல்ல அவங்களுக்கு எதுவும் ஒர்க் இருக்கும், இல்ல கமிட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற பட்சத்தில இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறவங்க கண்டிப்பா குடுப்பாங்கங்க. ஈவன் தோ அவங்க எவ்வளோ ஒரு பிஸியா இருந்தாலும். அ அதுக்கு எக்ஸாம்பிள் நெறைய பேர் என் லைஃப்ல இருக்காங்க. அந்த தீபாவே 2 குட்டீஸ வச்சுட்டு அவ்வளோ ஒர்க்கிங்னாலும், எனக்குன்னா ஒரு கமிட்மென்ட்டோட என்ன ஏதுன்னு ஃபாலோ அப் கேட்கறது. அண்ட் உத்தியா அ ஸ்டில் அவங்க ஃபேமிலில எதுனாலுமே என்ன ஞாபகம் வச்சுட்டே வரும்போது வந்து பார்க்கறது. வினிபா அவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நமக்கு நம்ம டைம் வேணுங்கும்போது ஷேர் பண்ணிக்கிறது. சித்ராக்கா நெனச்சாலே போதும். ஐய்யய்யோ! இவளுக்கு கண்டிப்பா டைம குடுத்துறணும்னு. ஸோ நெறைய பேர் இருக்காங்க. என்ன வந்து லைஃப்ல வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லாம இருக்காது. பட் அவங்கலாம் ஆயுதம் தான் உங்களுக்கு. பட் உடனே நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. உடனே அவங்க டைம நம்ம எடுத்து திருடிற முடியாது லைஃப்ல. ஏன்னா அவங்களுக்கும் நெறைய ஒர்க் இருக்கும் உங்க பிடிச்சவங்களுக்கும். அந்த டைம்ல இந்த மாதிரி பாப்பாஸ் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணி பாசிட்டிவா இருக்கும். ஸோ இத வந்து நம்ம ஒரு வீடியோவா போடணும். எத்தன பேர் இதே மாதிரி நீங்க கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆயிருக்கீங்கன்னு தெரியல. இல்ல இத ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு.
அதனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. பாய்.